பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துகிறார்கள் என்கிற மோடியினுடைய பொய்யான குற்றச்சாட்டை அம்பலப்படுத்தக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதில் ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் அப்படின்னா, பீகாரை சார்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அந்த மாநிலங்களையெல்லாம் வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுடைய சொந்த மாநிலத்தை அந்த மக்களால் வளமாக்க முடியவில்லை? ஏன் மற்ற மாநிலங்களை விட ஒரு சிறப்பான ஒரு முதலிடத்தை நோக்கி அந்த மாநிலத்தை கொண்டு செல்ல முடியவில்லை? முழுக்க முழுக்க அதற்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் பாஜக ஆட்சியும் தான் என்பதைத்தான் அந்த வீடியோவில் அவர் அம்பலப்படுத்துகிறார். சரியான கேள்வி தானே? இப்போ பீகார் மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க, கேரளாவில் வேலை செய்கிறாங்க, இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க, இல்லைங்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அவ்வளவு உழைப்பிற்கு பெயர் போன பீகார் மக்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு அவங்களால ஏன் முடியலைன்னா குற்றம் பீகார் மக்களிடம் அல்ல, அது மோடியின் கைகளில் இருக்கிறது, அது பாஜகவின் கைகளில் இருக்கிறது, அது ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் இருக்கிறது, அமித்ஷாவின் கைகளில் இருக்கிறது. அதுதான் உண்மை. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, அது பழசு, ஆனால் நீங்களாம் மறந்திருப்பதற்கான வாய்ப்புண்டு. மோடி 2014 ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்காக ஒரு நீண்ட பொய்களை பேசியிருந்தால் அதில் ரொம்ப முக்கியமான பொய் என்னென்னா, நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்தியன் எம்பசி, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களில் அமெரிக்கர்கள் இந்தியாவில் வருவதற்காக கியூவில் நிற்பாங்க, வரிசை கட்டி நிற்பாங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். நம்ம எல்லாம் மறந்துடுவோம். மறக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 ரொம்ப சாதாரண விஷயமாக மாறிப்போம். அதனால தான் மோடி மாதிரியான ஆட்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கு அப்படி சொன்னவர் இன்றைக்கு என்ன நிலைமை? இந்தியாவுடைய நிலைமை என்ன? வேலை வாய்ப்பில் இந்தியாவுடைய நிலைமை என்னங்க? மிகப்பெரிய வறுமையில் இந்தியாவுடைய நிலைமை என்ன? எல்லாம் மோடி ஆட்சி கொண்டு வந்த தவறான திட்டங்களின் மூலமாக இந்திய மக்கள் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா? ஒன்றுமில்லை. அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான். இப்போது நேற்றைய தினம் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால், ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம், அரசு துறையில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போது பதறிப்போன மோடி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வருடத்திற்கு 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது நமக்கு பழைய ஒரு கதை தான் ஞாபகம் வருது. இதே மோடி வாயால் சுட்ட வடை என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு